மீண்டும் ஒரு விளையாடிதல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் இன்றைய தினத்தில் சென்னை சிதம்பரம் மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. முதலாவது நாள் நேற்றைய தினத்தில் முடிவின் போது 339 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடைந்திருந்த வேளையில் அஸ்வின் 100 ஓட்டங்கள் மற்றும் ஜடேஜா 86 ஓட்டங்களோடும் ஆட்டம் காத்திருந்தனர். ஆகவே 2வது நாள் இன்றைய தினத்தில் ஆரம்பமாகிறது. 195 ஓட்டங்கள் 7வது விக்கெட்டுக்காக இணைப்பாட்டம் வழங்கியிருந்தார்கள். ஆகவே 200 ஓட்டங்களுக்கு அதிகமான ஓட்டங்களை இணைப்பாட்டம் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் ஜடேஜா வந்த வேகத்தில் 86 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஆகவே அவர் ஆட்டம் இழக்கும் போது 343 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அதன் பின்னதாக இவரது 7வது விக்கெட்டுக்காக 199 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது. அது முடிவுக்கு வந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக அஸ்வின் ஒரு முனையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தாலும் ஆகாஷ்தீப் வந்த வேகத்தில் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 17 ஓட்டங்கள், பும்ரா 7, சிராஜ் ஆட்டம் இழக்காது 0 என ஆட்டம் இழக்காது இருந்த வரையில் அஸ்வின் இந்திய அணி சார்பில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 11 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்களாக 113 ஓட்டங்களை பெற்று சதத்தை கடந்திருந்தார். ஆகவே 376 ஓட்டங்களுக்கு இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இணைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஓட்ட எண்ணிக்கை அஸ்வின் மற்றும் ஜடேஜா ஆகிய சிறப்பான ஒரு இணைப்பாட்டின் வழங்கியதன் மூலமாக கௌரவமான ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக பங்களாதேஷ் பந்து வீச்சின் சார்பில் ஹசன் முகமட் 83 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அழுத்தத்தை வழங்கியிருந்தார் இந்திய அணிக்கு. தஸ்கின் அகமட் 55 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், நஹித் ராணா மற்றும் மெஹடி ஹசன் மிராஸ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் பந்து வீச்சு சார்பிலே. அதன் பின்னதாக பங்களாதேஷ் துடுப்பாட்டத்தினை வழங்கியிருந்தார்கள். முதலாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்தார்கள். சலட்மேன் 2 ஓட்டங்களோடும் மற்றும் ஷாகிர் ஹசன் 3 ஓட்டங்கள், மொமினுல் அல்லாக் 0, முஸ்தபிக் ரஹ்மான் 8 ஓட்டங்கள், ஷாண்டோ 20 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ 40 ஓட்டங்களுக்கு முதல் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக 6வது விக்கெட்டுக்காக சஹிபுல் ஹசன் மற்றும் லிட்டன் தாஸ் ஆகிய இருவருக்கு இடையில் 51 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சஹிபுல் ஹசன் 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 32 ஓட்டங்கள் மற்றும் லிட்டன் தாஸ் 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக 22 ஓட்டங்கள் என சிறப்பான ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் தனது விக்கெட்டுகளை அடுத்தடுத்து விட்டுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே 92 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்த பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை ஹசன் முகமட் 9 ஓட்டங்கள், தஸ்கின் அகமட் 11 ஓட்டங்கள், நஹித் ராணா 11 ஓட்டங்கள் என ஆட்டம் இழக்க மெஹடி ஹசன் மிராஸ் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 1 இடங்களாக ஆட்டம் இழக்காது 27 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக பங்களாதேஷ் அணியால் 149 ஓட்டங்களில் சகல விக்கெட்டுகள் இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் சார்பாக இந்திய பந்து வீச்சில் பும்ரா 50 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள், சிராஜ் மற்றும் ஆகாஷ்தீப், ரவீந்திர ஜடேஜா தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இந்திய அணிக்கு 227 ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்றிருந்தது முதலாவது இன்னிங்ஸிலே. ஆகவே இந்திய அணி சார்பில் 2வது இன்னிங்ஸை தொடங்கியிருந்தார்கள். ஜசாவி ஜஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவருக்கு இடையிலே ஜசாவி ஜஸ்வால் 10 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 5 ஓட்டங்கள் மற்றும் விராட் கோலி 17 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க 67 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இந்தியன் சார்பில் சுப்மன் கில் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 33 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றிருக்கின்றார்கள். ரிஷாட் பண்ட் 4 ஓட்டம் 1 6 ஓட்டம் 1 இடங்களாக ஆட்டம் இழக்காது 12 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது 2வது இன்னிங்ஸிலே. ஆகவே 2வது நாள் ஆட்டம் நிறைவின் போது 81 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றது இந்திய அணி. ஆகவே பங்களாதேஷ் பந்து வீச்சு பொறுத்த தஸ்கின் அகமட் மற்றும் நஹித் ராணா மற்றும் மெஹடி ஹசன் மிராஸ் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக 2வது நாள் நிறைவின் போது 308 ஓட்டங்களை அதிகப்படியாக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷின் முதலாவது இன்னிங்ஸை விட. ஆகவே நாளைய தினத்தில் 3வது தினமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளைய தினத்தில் எவ்வாறான ஓட்ட எண்ணிக்கை பெறப்போகிறது இந்திய அணி, ஆகவே இலக்கை எவ்வாறு நிர்ணயிக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கும். மீண்டும் விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.